அவ்வளோ டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் பிளாக் லெமனுக்கு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் லெமனை பிளாக் லெமனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தெர் இஸ் a ஹியூஜ் டிமாண்ட், தெர் இஸ் a ஹியூஜ் மார்க்கெட். ஸோ இதை தான் நம்ம இந்த பிஸ்னஸில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பிஸ்னஸை செய்யலாம். சூப்பரான பிஸ்னஸ், நிறைய டிமாண்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்காங்க பிளாக் லெமன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஃபுல்லாக, யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸோட வந்திருக்கோம். நேற்று வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் போயிருந்தேன் லெமன் வாங்கலான்னு சொல்லிட்டு. லெமன் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா லெமன் கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெஷ் லெமன். ஸோ இந்த லெமன்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு வந்து 20 ரூபாய்க்கு 10 பீஸ் கிட்ட வந்துச்சு. அதே லெமனை வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிளாக் லெமன் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு கிலோ 600 ரூபா, ஒரு கிலோ 800 ரூபா, 1200 ரூபா. ஸோ 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ தெர் இஸ் a பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த லெமன் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணி இந்த லெமனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, பிளாக் லெமனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தெர் இஸ் a ஹியூஜ் பிஸ்னஸ் ஹியர். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு என்ன டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வெளிநாட்டில் இப்போ யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட் பிக்கஸ்ட் கண்ட்ரி டு இம்போர்ட் பிளாக் லெமன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸ். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பிளாக் லெமன் டிமாண்டில் இருக்குது, தேவைப்படுது. அது இந்தியா பார்த்தீங்கன்னா 17% ஓவரால், வேர்ல்டு ஓவராலில் 17% ப்ரொடக்ஷனில் வந்து லெமன் வந்து நம்ம தான் பண்ணுறோம், இந்தியாவில் தான் பண்ணுறோம். 3.17 lakhs ஏக்கரில் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து லெமன் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லெமன் எல்லாமே வந்து பயங்கரமாக டிமாண்ட் இருக்குது. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரெஷ் லெமனாக கொஞ்சம் போய் கொடுக்குறோம் மக்கள்கிட்ட. மக்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வீணாக்கிடுவாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ரெஷ் லெமனை வந்து பிளாக் லெமனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். தெர் இஸ் a ப்ராசஸ், சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ அந்த லெமனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கொடுத்தோம்னா தெர் இஸ் a பிக் ப்ராஃபிட். ஸோ அதை தான் நம்ம இந்த பிஸ்னஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவில் அதான் டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு மூலியமாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாக் லெமன் எதனால தேவைப்படுது, அவ்வளோ டிமாண்ட் எதுக்கு இந்த பிளாக் லெமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் லெமன் வந்து மெடிசினுக்கு ப்ளஸ் எல்லா ஃபுட்டுக்கு மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெமன் தான். இப்போது கல்ஃபில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து லெமன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் லெமன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிளாக் ட்ரை லெமன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை அரைச்சி பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதை அப்படியே அந்த மேலே தோலை உரிச்சிட்டு இதை அப்படியே வந்து அரைச்சிருவாங்க. அரைச்ச ஜூஸ், சூப் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரை லெமனை. ஸோ இந்த ட்ரை லெமனுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அது இல்லாமல் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் லெமன் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோ மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஈவன் ஸ்கின், இப்போது க்ரீம்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கெலாம் வந்து இந்த லெமன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெமன் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரை லெமனுக்கு யூஸ் இருக்குது. ஏன் ஃப்ரெஷ் லெமனாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ட்ரை லெமன் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து வைக்க முடியாது, அது கெட்டு போயிடும். ஸோ அதனால ட்ரை லெமன். ஸோ இந்த ட்ரை லெமனுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா 5 years, 5 வருஷம் வந்து இந்த ட்ரை லெமனை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்மளால். அதனால தான் ட்ரை லெமனுக்கு எல்லோரும் போகிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரை லெமனாக தான் ஆகும், ஃப்ரெஷ் லெமனாக பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கண்ட்ரியில் பண்ணுவாங்க, லைக் சிங்கப்பூர்லாம் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ட்ரை லெமனாக தான் ஆகும். ஸோ இப்போ அடுத்தது ட்ரை லெமன் நம்ம எப்படி பண்ணுறது, வீட்டிலே பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாவது மிஷினரி தேவையா? கண்டிப்பாக வீட்டிலே செய்ய முடியும். மிஷினரிஸ்லாம் தேவையில்லை. ஆர்கானிக் இதில் பண்ணிங்கன்னா எந்த மிஷினரியும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். நம்ம ஊர் பாரம்பரியமே தான். ஊறுகாய் போட்டிருப்பீங்க, அதே கான்செப்ட் தான் இதில் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமனை வந்து ஃப்ரெஷ் லெமனை வாங்குவீங்க, வாங்கி வாஷ் பண்ணிட்டு அதை வந்து சால்ட் வாட்டரில் பாயில் பண்ணணும். நல்லா கொதித்த பிறகு அதை எடுத்து அதை வந்து கோல்டு வாட்டரில் போட்டுருவீங்க. கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்த பிறகு அதை வந்து சன்லைட்டில் ட்ரை பண்ணுவீங்க. வித்தின் 2 to 3 days, மேக்ஸிமம் ஒரு 5 daysக்குள்ளே அது ட்ரை ஆயிரும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பிளாக் ஆயிரும். இதை நீ வீட்டிலே காய வச்சு ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி நம்மளால் விற்க முடியும். எங்கே விற்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே ட்ரை லெமன்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அங்கேயே நீங்கள் விற்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக உங்களால் சேல் பண்ண முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி நிறைய ஆன்லைன் ஸ்டோரில் உங்களால் விற்க முடியும். ட்ரை லெமன் பேக் பண்ணி உங்களால் விற்க முடியும். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், எஃப்எஸ்ஏ லைசன்ஸ் வேணும். அதுவும் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் விற்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ 2 இருந்துச்சுன்னா உங்களை ஆன்லைனில் லான்ச் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக. இல்லை ஜிஎஸ்டி எடுக்க முடியலன்னா உங்களால் லோக்கல் மார்க்கெட்டில் உங்களால் பண்ண முடியும். கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸோட உங்கள் டைப் வச்சுக்கோங்க. இப்போ காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் இருக்கும், இவங்கெல்லாம் வந்து ட்ரை லெமன் கேட்பாங்க. ஸோ இவங்களோட டைப் வச்சுட்டு இவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நீங்கள் ட்ரை லெமன் கொடுக்கலாம்.
முக்கியமாக ட்ரை லெமன் ரெடி பண்ண பிறகு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும், குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த ட்ரை லெமனை வச்சு அமுக்கி பார்க்கணும். அப்போ வந்து அதுலேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துச்சுன்னா அது இன்னும் ட்ரை ஆகணும். ஸோ இன்னும் காய வைக்கணும், இன்னும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி அதை சுத்தமாக மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரொம்ப நாள் வரும். இல்லைனா மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கெட்டு போயிடும். வித்தின் 2 to 3 monthஸில் அது கெட்டு போயிடும். ஸோ கெட்டு போகாமல் ட்ரை லெமனாக நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறப்ப தான் அதோட காஸ்ட் சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு கிலோ நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து நீங்கள் ஒரு 600 rupeesலேருந்து 1000 rupees முடியும் உங்களால் விற்க முடியும் ட்ரை லெமனில். சிம்பிளான ப்ராசஸ், சிம்பிளான இதுதான். ஸோ எவ்ரிதிங் வித்தின் யூ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Till then, take care. Bye.